நண்பா ரீசெண்டாக லான்ச் இருக்க மஹேந்திராவோட BS6 ஃபார்முலா எடிஷன்ல பத்தி எப்படின்னா அசத்தலான பல விஷயங்கள் பத்தி எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்லாம்ப் டிசைன்ஸ் பத்தி எப்படின்னா டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரவுண்டட் ஹெட் லேம்ப்ஸ் வித் ப்ரொஜெக்டர் லைட்ஸோட பத்தி எப்படின்னா கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த வந்துட்டு ஃபுல் பம்பர் செட்டுமே பத்தி எப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து மாத்திட்டாங்க. இதுவுமே இந்த காருக்கு வந்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வந்து இந்த கார்ல வந்து ரெண்டு மாடல்ஸ் வந்து இருக்கு நண்பா. ஒன்று வந்து FE2 அந்த வந்து FE3ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ FE2ஓட ப்ரைஸ் பற்றி எப்படின்னா அரௌண்ட் ஒரு 23.69 lakhs கிட்ட பற்றி எப்படின்னா வருது. ஸோ அதே மாதிரி FE3ஓட ப்ரைஸ் பற்றி எப்படின்னா வந்து ஒரு 24.49 lakhs கிட்ட பற்றி எப்படின்னா வருது நண்பா. ஸோ அந்த வந்து இந்த காரில் வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி எப்படின்னா இருக்குது. ஒன்று வந்து பிளாக், அந்த பற்றி எப்படின்னா ஒயிட், அந்த வந்து ரெட், அந்த வந்துட்டு நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் எப்படின்னா இருக்கு. அந்த வந்து எப்படின்னா டோர் ஹேண்டல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்துட்டு நார்மல் ப்ளஸ் டைப் இல்லாமல் புஷ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அந்த வந்துட்டு வீல்ஸ் 20 inches பார்த்தி அப்படின்னா அலாய் வீல்ஸோட செட்டப் பார்த்தி அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ரியர் வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர்லையுமே வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஃபுல் லைட் செட்டப் பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அந்த வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நமக்கு வந்து இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாய்லர் பார்த்தி அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர்ல வந்து நமக்கு டிஃபாகர் வந்து வந்துடும் நண்பா. அந்த இன்டீரியர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். இன்டீரியர் டிசைன் பத்தி எப்படின்னா ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் ஸ்டைலிஷ் நேச்சர்ல பத்தி எப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கொடுக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லலாம் நண்பா. அந்த ரோல் கேஜ் டிசைன் மாதிரிலாம் பத்தி எப்படின்னா ஃப்ரண்ட் அந்த டைவர்சிட்டி கிட்ட பத்தி எப்படின்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாவே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் நேச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லம்போகினி அதில் பார்க்குற மாதிரி பார்த்தி அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது இந்த காருக்கு. ஸோ அந்த வந்துட்டு நமக்கு வந்து டூயல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோட பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும். அந்த வந்து இந்த காரில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து 6 ஏர் பேக்ஸோட பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து வருது. சேஃப்டி வைஸ்மே சூப்பராகவே வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். அந்த வந்துட்டு நமக்கு வந்து ஹேர்மன் கார்டனோட ஆடியோ செட்டப் பற்றி எப்படி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் அமர்க்கலமாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த வந்து இந்த காரில் இன்னும் சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அது ஃபுல்லாகவே நான் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, பாய் அண்ட் டேக் கேர்.